மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு சுற்றுலா போகணுங்கிற பிளான்லாம் போடுவீங்க. ஸோ அதுமாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு விருந்து கூடும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்களை வந்து புதிய அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ சைன் பண்ணுறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள். ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது அற்புதமான பலன்கள் நல்ல ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள், சொத்துக்கள் மூலியமாகவும் தாயார் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான குழந்தைகளுடைய ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சூரியன் 10ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அது சுக்கிரனுடைய சாதத்திலும் ஒரு எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும். வேலையில் வந்து தினந்தோறும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இல்லை கடன் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை உடம்பு சில நேரங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து தேவையில்லாத ஒரு கற்பனையிலே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். பட் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். குரு வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி என்னும்போதே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் பயணம் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், பெருசாக ஏதாச்சும் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ரொம்ப அற்புதமாக கொடுக்குங்க.